வணக்கம். இன்று அழுக்காராமை என்ற அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், பொறாமப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான். நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோன்னு நீங்கள்லாம் சொல்கிறது என் காதுக்குள்ளார வந்து கேட்குது. சரியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னென்னா, பொறாமை இருந்தால் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கூட கிடைக்காது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, திருமகள் என்பவள் செல்வத்திற்கு அதிபதி, செல்வ மகள் அவள் நம்மக்கிட்ட வந்துட்டா அப்பா நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம், நீ நிலையாக இருக்கணும், எங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். செல்வங்கிறது பேரே என்ன, செல்வம் தான், ஒருத்தட்ட தங்காது, அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன ஆசை, பேராசை, அவளை பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ளார வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பூசி மெழுகு, மஞ்சளை போடு, குங்குமத்தை வெய்யி, இதை வெய்யி, அதை வெய்யி, கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, இந்த செல்வம் என்னை விட்டு நீங்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ஆசை. அது பேராசை தானே. சரி, அந்த செல்வ மகள் இருக்கிறாள் இல்லையா, திருமகள், அவளுக்கு ஒரு தமக்கை இருக்கிறாள். அவள் யார்? அவளையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது அந்த செல்வ மகள் என்ன பண்ணுவா, பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட இருக்க மாட்டாள். பொறாமைப்படும் உள்ளங்கள் கொண்ட மக்களிடம் செல்வ மகள் நிலைத்திருக்க மாட்டாள். தன்னுடைய தமக்கையை காட்டிவிட்டு சென்று விடுவாள். தமக்கை யார்? சோம்பேறி. அதுக்கு என்ன பேர்? மூதேவின்னு நம்மலாம் திட்டுவோம்ல, அந்த வார்த்தை. ஆனால் அந்த நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம திட்டுறோம்ல, அது என்ன, விளங்காமல் போகிறதுக்கு பேர் தான் மூதேவி. அதைத்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை இதைத்தான் எல்லாருமே சொல்லுவோம் நம்ம. ஆக அந்த செல்வ மகள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அவளுக்கு பிடிக்காது, நீ பொறாமைப்படுறது பிடிக்காது. நீ உன்னை வளர்த்தி கொள்வதற்காக நீ என்ன செஞ்சாலும் அவள் உன்னோட கூட சந்தோஷமாக இருந்துருவா. ஆனால் மற்றவங்களை பார்த்து நீ பொறாமைப்படும் போது என்ன செய்ய மாட்டா, உன்னோட தங்கவே மாட்டா. அதை தான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்கிறார் இந்த திருக்குறளில். பார்க்கலாமா? இந்த குறளில், அவ்வித்து அழுக்காறு உடையாரை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையவர் யார் அவர் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொறாமைப்பட்டு வயிறு எரிஞ்சு அவன் பொறாமையிலே நம்மளுக்கு உள்ளே வந்ததும் போயிடும். அந்த மாதிரி சில பேர் நம்ம பார்க்குறோம், திருஷ்டின்னு சொல்லுவோம் நம்மலாம். ஆனால் அந்த வயிற்றுச்சல் என்ன பண்ணும், ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா கூட இது நல்லா இருக்குன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அது கிழிஞ்சிடும். அந்த மாதிரி பல கண்கள் இருக்குன்னா அந்த மனசில் அந்த பொறாமையுடைய வேகம், அந்த வேகம் உடனே அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த பொறாமை என்ற குணத்தை கை கொண்டு, சில பேருக்கு அது மட்டும்தான் தொழிலாகவே இருக்கும். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டே ஆகணும் அவனுக்கு, இல்லைன்னா அவன் ஜென்ம சாபல்லையுமே அடையாது. அப்படி ஒரு கேரக்டர். இப்போ அவன்லாம் என்ன பண்ணுவான், அந்த குணத்தை விடவே மாட்டான். அப்படி இருந்தால் செல்வ மகளானவள், அதைத்தான் என்ன சொல்கிறாரு, செய்யவள், எப்பொழுதும் நம்மிடம் நீங்காமல் இருக்க வேண்டும். நம்மெல்லாம் திருமகளை கொண்டாடி வைக்கிறோம் இல்லையா? அந்த செய்யவள் என்ன பண்ணுவான்னாக்கா, தன்னுடைய தவ்வையை காட்டி சென்று விடுவாளாம். அப்பா, உன்னுடைய பொறாமை குணத்துக்கு நான் ஒத்து வர மாட்டேன், எனக்கு அது அறவே வேண்டாம், நீ என்னுடைய அக்காவிடம் போய் சென்று விடு, என்னுடைய அக்கா அவளுடைய அருளை உனக்கு தந்து விடுவாள் அப்படின்னு அவளை காட்டிட்டு செல்வ மகள் நம்மை விட்டு நீங்கி விடுவாளாம். வேடிக்கையாக இருக்குல்ல, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும். தவ்வை என்பது என்ன, லக்ஷ்மியின் தமக்கை, அவளை காட்டிவிட்டு நம்மிடமிருந்து செய்யவள் நீங்கி விடுவாள். ஆக நம்மிடம் செல்வம் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் கூட இந்த பொறாமை குணத்தை கை கொள்ள கூடாது. நாளை பார்க்கலாமா? நன்றி.